தில்லினி பிரியமாளி என்ற சர்ச்சைக்குரிய பெண் வர்த்தகருக்கு நீதிமன்றம் பிடியாணை. சாரா ஜாஸ்மின் டிஎன்ஏ அறிக்கை ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையில் திடீர் திருப்பம், சிக்க இருக்கும் அரசியல் புள்ளிகள். ராஜபக்சர்கள் எவ்வளவு முயன்றாலும் இனிமேல் சந்தர்ப்பம் கிடையாது, அடித்து கூறிய தென்னிலங்கை தரப்பு. கல்கிசையில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட விபச்சார விடுதி, சிக்கிய நபர்கள். விமல் வீரவன்சவின் சத்தியாகிரக போராட்டத்திற்கு எதிராக நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நாமல் ஜேவிபிக்கு விடுத்த கடும் எச்சரிக்கை. சர்ச்சைக்குரிய பெண் வர்த்தகர் திலினி பிரியமாளிக்கு எதிராக கோமாகம நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான வழக்கில் ஆஜராக தவறியதற்காக கோமாகம நீதவான் பிடியாணை உத்தரவிட்டுள்ளார். பிரதிவாதி திலினி பிரியமாளி சார்பாக எந்த சட்டத்தரணியும் விசாரணைக்கு ஆஜராகாததால் குறித்த விசாரணை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதோடு கடந்த காலங்களிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் திலின பிரியமாளி கைதாகி விடுதலை செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய மொட்டுக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு கொஞ்சம் கூட ஜனாதிபதியாக பதவி வகிக்கக்கூடிய சாத்தியங்கள் கிடையாது என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். அவர்களுடைய வரலாறு தற்பொழுது குப்பை தொட்டியில் வீசப்பட்டு விட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு ராஜபக்ச குடும்பத்தின் அரசியலை மக்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டார்கள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ராஜபக்சக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு எந்தவித சந்தர்ப்பமும் கிடையாது. நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியானால் புதிய மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என கூறப்படும் கருத்துக்கள் நகைச்சுவையாக இருக்கின்றது என்றும், குறிப்பாக பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் தீவிர சேறு பூசல்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் ராஜபக்சக்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்க மிக இழிவான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இருந்தாலும் கல்வி அரசியல் அமைப்பு நடவடிக்கைகள் திறந்த வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும், கல்வி வணிகமயப்படுத்தப்படுவதனை வன்மையாக கடுமையாக எதிர்ப்பதாகவும், குறிப்பாக பாடசாலைகளை மூடும் திட்டம் ஏற்புடையது அல்ல எனவும் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்களுடன் தொடர்புடைய சூத்திரதாரியாக கருதப்படும் சாரா ஜாஸ்மின் என்ற புலஸ்தினி மகேந்திரனின் 3வது டிஎன்ஏ அறிக்கையானது குற்றப்புலனாய்வு துறையின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சாய்ந்தமருது குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவர்களில் சாரா ஜாஸ்மின் என்ற புலஸ்தினி மகேந்திரனும் ஒருவர் என்று கூறும் 3வது டிஎன்ஏ அறிக்கை குற்றவியல் விசாரணைகளை தவறாக வழிநடத்த வெளியிடப்பட்டதா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ள நிலையில், சாய்ந்தமருது குண்டுவெடிப்பு தாக்குதலில் பலியானவர்களின் உடல் பாகங்களில் நடத்தப்பட்ட டிஎன்ஏ சோதனைகள் சம்பவம் நடந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடத்தப்பட்ட சோதனையில் எதிர்மறையான முடிவுகளை அளித்ததே இதற்கு முதன்மையான காரணமாகவும் உள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணையில் சாரா ஜாஸ்மின் தேடப்படுவதால் காவல்துறை அவர் குறித்து பிடியாணையை வெளியிட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு 5 நாட்களுக்கு பின் ஏப்ரல் 26, 2019 அன்று சாய்ந்தமருதில் உள்ள ஒரு பாதுகாப்பான வீட்டில் நடந்த இந்த குண்டுவெடிப்பு குற்றவியல் விசாரணைக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அங்கு இருந்ததாக கூறப்படும் சாரா ஜாஸ்மின் ஈஸ்டர் ஞாயிறு அன்று கட்டுவாப்பிட்டி தேவாலயத்தில் தாக்குதலை நடத்திய நபரின் மனைவி என கண்டறியப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடல் பாகங்களில் நடத்தப்பட்ட 2 ஆரம்ப டிஎன்ஏ சோதனைகளில் அவரது உடல் பாகங்கள் அங்கே இருப்பதை உறுதிப்படுத்தவில்லை. ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு பின்பு ஏப்ரல் 27, 2022 அன்று 3வது டிஎன்ஏ சோதனை நடந்தது. அம்பாறை பொதுமயானத்தில் புதைக்கப்பட்ட எச்சங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு 3வது டிஎன்ஏ பரிசோதனை நடத்தப்பட்டது. சாரா ஜாஸ்மினின் தாயாரிடமிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகள் மற்றும் குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு துண்டுகளிலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகள் ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலான உயிரியல் உறவை உறுதிப்படுத்தியதாக காவல்துறை அறிக்கை வெளியிட்டது. இருந்தாலும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை விசாரிக்கும் ஜனாதிபதி விசாரணை ஆணையத்தின் முன் ஜூலை 21, 2020 அன்று சாட்சியமளிக்கும் போது சாய்ந்தமருது வீட்டில் ஏற்பட்ட வெடிப்பில் சாரா ஜாஸ்மின் இறந்தார் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என்று மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் சமந்த விஜயசேகர கூறியிருந்தார். இந்த நிலையில் சாரா ஜாஸ்மின் இறந்துவிடவில்லை என்பதற்கான சில தகவல்கள் தற்போது விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும், தேவைப்பட்டால் எதிர்காலத்தில் அவரை கைது செய்ய பிடியாணை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இசுருபாயவில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக இன்று காலை தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இணைந்து ஆரம்பித்த தொடர் சத்தியாகிரக போராட்டத்துக்கு எதிராக கடுவல நீதவான் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. விமல் வீரவன்ச தலைமையிலான
எதிரான போராட்டக்காரர்கள் பொதுமக்களுக்கோ அல்லது வாகன போக்குவரத்துக்கோ இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதிகளை மறைத்து செயல்படக்கூடாது என்றும் தற்போது உயர்தர பரீட்சைகள் நடைபெற்று வருவதை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படும் வகையில் ஒளிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சுக்கு முன்பாக கல்வி அமைச்சுக்கு எதிராக தமது கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொடர் போராட்டத்தை அவர்கள் ஆரம்பித்துள்ள நிலையில் சட்டத்தையும் ஒழுங்கையும் பேணுவதற்காக இந்த நீதிமன்ற கட்டளை காவல்துறையால் வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கல்கிசை பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்டு வந்த விபச்சார விடுதியை சோதனைக்குட்படுத்தியதில் நேற்று இரவு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு கல்கிசை குற்றப்புலனாய்வு பணியகத்தினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வெள்ளம்பிட்டி பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு அண்மையில் இலங்கையில் பல இடங்களிலும் இவ்வாறான கைதுகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜேவிபிக்கு ஏற்ற கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டுக்கும் ஏற்றவை என்று ஜனாதிபதி நம்புவாரானால் அது ஒரு தவறான முடிவு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி ஆற்றிய உரை குறித்து கருத்து வெளியிட்ட அவர் முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டுக்கு பொருந்தாதவை என்ற போதிலும் அவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பொருத்தமான மற்றும் அவசியமானவற்றை மட்டுமே நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய நாமல் ராஜபக்ச அகங்காரத்துடன் எடுக்கப்படும் முடிவுகள் தேசத்திற்கோ மக்களுக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ நீதியை தராது என்றும் தெரிவித்துள்ளார். கல்வி முறையிலும் அரச பொறிமுறையிலும் மாற்றங்கள் தேவை என்பதை பொதுஜன பெரமுனவும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறியுள்ளதோடு எந்தவொரு சீர்திருத்தமும் நாட்டின் தேவைகளுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர ஜேவிபியினரின் விருப்பத்துக்கு ஏற்றவாறாக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு நாட்டின் மதம் மற்றும் கலாச்சாரத்தில் தலையிட வேண்டாம் என்றும் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்ததோடு நாட்டின் கல்வி முறைக்கு ஒவ்வாத சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் முயற்சிகளுக்கு அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய முறையை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் அடுத்த 6 வாரங்களுக்குள் நிறைவேற்றப்படும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க அறிவித்துள்ளதோடு அரசியலை லாபமீட்டும் தொழிலாக பயன்படுத்துவதை தடுப்பதும் பொது சேவையில் நேர்மையை ஊக்குவிப்பதும் இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள 4 அமைச்சர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்கள் இனி நீதித்துறை சார்ந்த பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வெளிப்படுத்தியுள்ளார். அரசியல்வாதிகளுக்கான வரப்பிரசாதங்களை குறைத்து மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் அவர் தெரிவித்துள்ளார். இணையவழி மோசடிகள் மற்றும் நிதி மோசடிகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தலைமையகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு முன்னெடுத்துள்ள விசாரணைகளை தொடர்ந்து இந்த எச்சரிக்கையை காவல்துறை ஊடக பேச்சாளரும் உதவி காவல்துறை அத்தியட்சகருமான சட்டத்தரணி FU வுட்லர் தெரிவித்துள்ளார். இதன்படி பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது வங்கி மற்றும் நிதி தொடர்பான விவரங்களையோ எவருக்கும் பகிர வேண்டாம் என அவர் அறிவுறுத்தியுள்ளதோடு சமூக வலைதளங்கள் மூலம் முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் மற்றும் ஏனைய சட்டவிரோத செயல்களை கையாள்வதற்கு சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு முழுமையான வசதிகளோடு தயார்படுத்தப்பட்டுள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான குற்றங்களில் ஈடுபடுவோர் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக காவல்துறை பாராபட்சமின்றி நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்கள் வாயிலாக நடைபெறும் மோசடிகள் அண்மை காலமாக பெருமளவில் அதிகரித்துள்ளதன் காரணமாக விசாரணைகளை தீவிரப்படுத்தவும் பொதுமக்களுக்கு முன்கூட்டிய எச்சரிக்கையை விடுக்கவும் காவல்துறை தீர்மானித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக வழக்கை பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கெஹலிய ரம்புக்வெல, அவரது மகன் ரமித் ரம்புக்வெல, மகள் அமாலி நயானிகா ரம்புக்வெல மற்றும் அவர்களது பணியாளரான நிபுணி கிருஷ்ணஜினா ஆகியோருக்கு எதிராக லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமட் மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை மீண்டும் எதிர்வரும் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். கெஹலிய அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தனது தனிப்பட்ட ஊழியர் குழாமில் வெளிநபர்களின் பெயர்களை சேர்த்து அவர்களுக்குரிய சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை தனது வங்கிக் கணக்குகளில் வரவு வைத்ததன் மூலம் ஊழல் செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு அவர்கள் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.